love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கடைசியா சாப்டர் 100க்கு வந்தாச்சு. இந்த சாப்டர் 100 பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேண்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். இது ஏற்கனவே ஆரம்பிச்சது தான். 33லயே நான் பேண்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அப்போ பேண்டாவும் நம்பையும் சைட் பை சைடு ஒரு நாளைக்கு 2ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். என்னோட குவாலிட்டி எனக்கே பிடிக்க குவாலிட்டி அது வந்து ஓகே, அதை வச்சு நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அது ஏன் ஃபீல் பண்ணேன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல செம டிமாண்டுங்க பேண்டா நல்லா தெரிஞ்சா டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ்ல இறங்கலாம். என்னோட நோக்கம் வந்து என்னன்னா உங்களை ஒரு மாதிரி டீசெண்டா பைத்தன்ல ஆக்குறது. 180 நாளுக்குள்ள, இன்னைக்கு 100வது நாள்னு வச்சுக்கோங்க, இன்னும் 80 நாள் இருக்கு. பைத்தன்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் சீக்வலும் கத்துட்டீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் வேலையை வாங்கிடலாம். டேட்டா சயின்ஸு, டேட்டா அனாலிசிஸு, டேட்டா இன்ஜினியரிங் இப்போ எல்லா இடத்தையும் பேண்டாவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கற்றுக் கொடுக்குறது மட்டும் என் நோக்கம் இல்லை. உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிது, அது மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரம் உருவாச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் நல்லபடியாக உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் என்னோட நோக்கம், உண்மையான நோக்கம். அதனால ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இது வீடியோ கவுண்ட்டுக்காக இன்க்ரீஸ் பண்ணல. பேண்டால் நீங்களே பார்ப்பீங்க, நிறைய எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். ஸோ எல்லா எக்ஸசைஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். இந்த பேண்டான்னு சொல்றது கண்டிப்பாக டேட்டா அனாலிசிஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மெயினாக டேட்டா செட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த பேண்டா வச்சு நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஆவரேஜ், மீனு, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்கு. ஒரு அசிங்கமான டேட்டாவை நல்லா ரீடபிள் ஃபார்மேட்டாக கொடுக்கறது தான் பேண்டா. நம்ம ஏற்கனவே பைத்தனில் டிக்ஷனரிலாம் படிச்சிருக்கோம், டப்புல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கிறத நல்லா ரீடபிளாக கொண்டு வந்து பண்ணுறது பாண்டா. போண்டா கிடையாது, பாண்டா. இந்த பாண்டா வந்து கோரிலேஷனு, நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ், மீன், மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூலாம் கொடுக்கும். கோரிலேஷன்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லா போட்டி போட்டு படிச்சு 2 பேரும் சந்தோஷமா முன்னேறுறாங்கன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் கோரிலேஷன். இல்லை ஒரு தம்பதிகள் எடுத்துக்கோங்களேன், என்னதான் சண்டை சச்சுட்டு இருந்தா கூட 2 பேரும் இம்ப்ரூவ் பண்ணி ஃபேமிலி நல்லபடியாக கொண்டு போனாங்கன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன். இல்லை 2 பேரும் சண்டை போட்டு குடும்பத்தையும் இறக்கி சரியா பாஸ் ஆகாம அவங்களும் வந்து ஃபெயில் ஆகி அடுத்தவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாங்கன்னா நெகட்டிவ் கோரிலேஷன், கீழே போறாங்க. முன்னேறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது ஜீரோ கோரிலேஷன். ஸோ மொத்தம் 3 கோரிலேஷன் இருக்கு, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ. இந்த பேண்டா வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி ஒரு டேட்டா செட்டில் ஒரு என்டையர் ரோ வந்து ரொம்ப நல் டேட்டா இருக்கு, தேவையில்லாத டேட்டா இருக்குன்னா அதை டிலீட் பண்ணிடலாம். அதுவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ்லும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்றேன், இது இப்படி பண்றேன் நான். இப்போ இந்த இம்போர்ட் பாண்டாஸ் இது பண்ணி தான் ஆகணும். நம்பை, எஸ்எம்பி அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இம்போர்ட் பாண்டாஸ். ஒரு மை டேட்டா செட், என்னோட டேட்டா செட் கிரியேட் பண்ணுறது ஒரு டிக்ஷனரி. கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்பி, வோல்வோ, ஃபோர்டுன்னு போடுறேன். பாசிங்ஸ் வந்து 372ன்னு போடுறேன். ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், இது வந்து ப்ராஸ்னே கொடுக்குறேன். ப்ராஸ் பாண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம், இதான் ரொம்ப முக்கியம். பாண்டாஸ் டாட் இது டேட்டா ஃப்ரேமாக போடு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ஃப்ரேமில் போடுங்கிறேன். ஆஃப் இந்த மை டேட்டா செட்டு, அதுக்கப்புறம் பிரிண்ட் இந்த ப்ராஸ் அப்படிங்கிற. பார்த்தீங்கன்னா 012 கார்ஸு பாசிங்கு, பிஎம்டபிள்யூ வந்து 3 பாசிங்கு, வால்வோ வந்து 7 வண்டி பாஸ் ஆயிருக்கு, ஃபோர்டு வந்து 2 வண்டி பாஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி என்ன இதுன்னு சொல்ல தெரியாம இருக்குது, ரீடபிள் ஃபார்மேட்டில் போடுது பார்த்தீங்களா, இதுதாங்க பாண்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இதுதான் டேட்டா ஃப்ரேம். இப்போ நம்ம வந்து 1 டைமென்ஷனில் கூட பண்ணலாம். அந்த 1 டைமென்ஷனல் சீரீஸ்னு சொல்லி பார்ப்போமா. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணிட்டு நமக்கு சின்டாக்ஸ் எரர் கண்டிப்பாக கொடுக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன், டைப் அடிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் as pd. நான் வந்து ஒரு சீரீஸ் கொடுக்குறேன், 1,7,2 ஒரு சீரீஸ். இதில் ப்ராஸ்னே வச்சுப்போமே, ப்ராஸ் ஈக்குவல்ஸ் இந்த pd டாட், எல்லாமே இந்த சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டலில் வரும், ஆஃப் இந்த இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட் ப்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கொடுத்துருச்சு. இந்த பாருங்க, இந்த சீரீஸை வந்து எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. 0 வந்து 1, 1 வந்து 7, 2 வந்து 2. டேட்டா டைப் வந்து இன்டிஜர் ஆஃப் 64. சரியா? இதுவே நான் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒன்று மட்டும் வேணா, அதுக்கு பேர் லேபிள். அந்த லேபிள் வந்து பேசிக்கா ஒரு பர்டிகுலர் இது, அதாவது வந்து உங்க வீட்டில் மளிகை சாமான் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, அது நம்ம லேபிள் பண்ணி வைக்கிறது இல்லையா? இல்ல எங்க வந்து தின்பண்டம் இருக்கு, எங்க வந்து பலகாரம், தின்பண்டம், மாவு வகைகள், நம்ம லேபிள் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி லேபிள் பண்ணா கரெக்டா என்ன தேவையோ ஒரு கண்டென்ட்ல இருந்து எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் லேபிள். நான் இதே தான் போடுறேன். இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடி, இந்த ஏஏ, இந்த இடத்துல ப்ராஸு, இந்த இடத்துல ப்ராஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ப்ராஸில் வந்து எனக்கு 0 மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இதை மட்டும் கொடுன்ட்டு. அப்போ எனக்கு வந்து 1 மட்டும் தான் கொடுக்கும். பாருங்க, 1 மட்டும் தான். இதுக்கு தான் கரெக்டாக 1 எடுக்கிறது பேர் தான் இது. இதுதான் லேபிள்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாண்டாஸை இம்போர்ட் பண்றேன் ஸ்பீடி. இந்த ஒரு 1 சீரீஸா பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, சீரீஸா இதை பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதில் வந்து இண்டெக்ஸ் எக்ஸ், ஒய்இசி, இல்லை வந்து பிரிண்ட் வந்து ப்ராஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். இல்லை நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் வந்து ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஏ வந்து 1, பி வந்து 7, சி வந்து இது, அதே இன்டிஜர் வந்து அதே 64. ஸோ இந்த மாதிரி சீரீஸா போட்டு இந்த மாதிரி நல்லா ரீடபிளா போடலாம். இது வந்து 1 எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இங்க விஷயங்கள். இன்னைக்கு இது போதுங்க. நம்ம வந்து இனிமேல் ரெகுலரா பார்ப்போம். பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த லெக்சரை புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். வழக்கம் போல 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்க உங்க பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையா இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி.